refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. Welcome to Boss Keys RRR. வணக்கம் சார். Yeah, Mr. Vala, welcoming Kalakanadi fans to RRR. ஏன்னா RRRனா நீங்க எப்பவுமே வந்துட்டு இப்படிம்பீங்க இன்னைக்கு வந்துட்டு இப்படின்றீங்க சார். என்ன சார் இது? ஏன்னா நம்ம ரெண்டு மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் ஃபேவரட்ஸ் இருக்காங்களே, அவங்க பூந்து விளையாட்டாங்கல்ல. ஸோ போலிங் டாமினேட்டடா இருந்ததுனால சும்மா பால் வச்சு கேட்ச் பிடிக்கிற மாதிரி நல்ல வேலை நீ வீட்டில் வந்து விழல. 6 தான் வீட்டில் வந்து விழும். ரொம்ப இல்லை, உள்ளுக்குள்ளேயே கிரவுண்ட்லேயே கேட்ச் ஆப்போச்சு எல்லாமே. ஆல்ரைட் சார். எஸ்ஆர்எச் vs கேகேஆர் மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா சிக்ஸஸ் வைஸ்ல இருக்கும்னு நினைச்சோம். பட் வேற மாதிரி போச்சு ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் 8 overs. நிறைய பேசலாம் அதை பத்தி. பட் டு ஸ்டார்ட் ஆஃப் நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க இந்த வயிற்றுக்கு போட்டா அவங்க வந்துட்டு அவ்வளவுதான் போலா அப்படிம்பீங்க. இன்னைக்கு கரெக்டா அந்த ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணி 2 பேட்ஸ்மேனை மெயினா இன்னைக்கு இறக்க முடிஞ்சுது. ஸோ வில் ஸ்டார்ட் த வீடியோ வித் தட் ஐ தாட் சார். கேகேஆர் வந்து சத்தியமா பிளான் பண்ணி கேகேஆர் ஆக்சுவலா பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா மீட்டிங்ல அதெல்லாம் முதல்ல போட்டுடும். பட் அதை பிளான் பண்ண மாதிரியே தெரியல எனக்கு. ஏன்னா நீங்க லெஃப்ட் ஹேண்டர் ஹெட்டுக்கும் அபிஷேக்கும் they will either slightly withdraw from the leg stump or full and drop. ஹெட்டா இருந்தா கொஞ்சோண்டு, அபிஷேக் இருந்தா கம்ப்ளீட்டா வெளியில. ஸோ அவே ஃப்ரம் த பாடி இவங்க இப்படி போடுறாங்களே, நீங்க அவே ஃப்ரம் த பாடி போட்டீங்கன்னா இப்போ இப்படி காமிச்சா உங்களுக்கு லெஃப்ட் மாதிரி தெரியும். அவங்க அப்படி ஆடும்போது அவங்க பாடிக்கு க்ளோஸா பால் வர மாதிரி இப்படி வர்ற மாதிரி போட்டீங்கன்னா தப்பிச்சிங்க. அவங்களுக்கு அவே பால் போற மாதிரி நீங்க போட்டீங்கன்னா அவங்க 1000 ரன் அடிப்பாங்க. அவங்க அதுல ஸ்பெஷலிஸ்ட் அந்த 2 பேரும். ஸோ as they will withdraw from the leg stump, அந்த பால் வந்து கம்ப்ளீட்டா அவங்க முட்டிக்கோ இடுப்புக்கு தான் வரணும்னு நான் சொன்னேன். ஸோ பால் டுவர்ட்ஸ் த பாடி வரும்போது தான் அவங்க தப்பு பண்ணுவாங்க. என்ன சொல்லணும் மீட்டிங்ல, நீங்க 36 பால் பவர் பிளேல அவங்க உங்களை 200 ரன் அடிக்கிட்டோம். ஆனா ஆஃப் சைட்ல பால் போடாதீங்க, எல்லா பால் லெக் சைடுக்கே போடுங்க. மிஸ்டேக் பண்ண சான்ஸ் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. It should either be a Yorker straight on the foot or a ball which climbs straight onto their waist. அந்த ஹுக்கோ புல்லோ அவங்க அடிக்கிறீங்க இல்ல பிளிக் அடிக்கிறீங்க, அதையே போடுங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வல்னரபிலிட்டி ஜாஸ்தி அந்த 2 பேட்டர்ஸுக்கும். அதை அவங்க பண்ணலன்னு நினைக்கிறேன். என்ன எக்ஸாம்பிள், வைபவ் வரோரா இப்படி வர்றது எப்படி வர்றாருன்னா, ஏதோ ஒரு வீட்டுல இருந்து குண்டு எடுத்துன்னு ஓடி போய் ஊரையே காப்பாற்றுறதுக்கு கொண்டு பீச்சில் குண்டை தூக்கி போற மாதிரி ஒரு ரன்னப்ல வந்து எப்ப பார்த்தாலும் இன்ஸ்விங் ஷார்ட் பால் போய் ஓட்டு ஆப்ஷன். ஓகே, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு, அதை வச்சு செய்யறாங்க. ஒரு ஃபீல்டர் தான் ஆஃப் சைட்ல அந்த வெளியில இருக்கு, மீதி யாரா லெக் சைட்ல இருப்பாங்க. அந்த ஃபீல்டரை திட்டிக்கினே இருக்காரு. அவரு சூப்பர் மேனா, சக்தி மேனா, அயன் மேனா, அவர் என்ன மேன்? அவர் சாதா ஹியூமன். அவரை எங்க போனக்கு என்ன பண்ற பிள்ளி சொல்லிட்டே இருந்தா, நீ அந்த ஆளை தவிர எல்லாரும் போடுற மாதிரி போலிங் போடுறீங்க. வைபவமே எல்லாம் இருக்கு. அப்போ அவங்க நல்லா செட்டில் ஆக விட்டாங்க. ஹெட்டு போட்டு கிழிக்கிறாரு. அப்படி போட்டா விடாம அங்கே பண்ணிருக்காங்க. லக்கிலி அந்த கூட நம்ம கார்த்திக் தியாகி இருக்காரு, அவரும் கண்டினியூ பண்றாரு. யூஸ்வலா அவர் ஆக்சிலரேட் பண்ணுவாரு அந்த 2 பேரோட பேட்டிங் போலிங்ல வந்து. அவர் ஆச்சரியமா இனி வந்து நேர ஸ்டம்ப்ல போட்டு கரெக்டா லெக் சைட்ல அந்த பாலை போட்டார் அபிஷேக் அப்படின்னாரா. அது வந்து கேட்ச் அவுட், கிரீன் புட்சாரு. இப்ப திருப்பி நம்ம வருண் சக்கரவர்த்தி வந்து விசி, அவர் போலிங் வந்து விசின்னா இவங்க பேட்டிங்ல விசி பயங்கரமா வீசுறாங்க. விசிங்கிற அளவுக்கு வீசுறாங்க. அவரு லெங்க் இவங்களுக்கு படவே இல்லை. அவரு என்ன பண்ணாரு, கரெக்டா ஹெட்டுக்கு அதே மாதிரி காலில் போட்டார். காலில் வந்து கரெக்டா கொஞ்சம் மேல தைஸுக்கு மேல அவர் அப்படின்னாரு. அதே மாதிரி அந்த இடத்துல அவுட். ஸோ இந்த 2 பேரையும் அதே இடத்துல போட்டு கரெக்டா எடுத்தாங்க, பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. அருண் சக்கரவர்த்தி மாஸ்டர்லயே போட ஆரம்பிச்சு. நீங்க ஒரு விக்கெட் வரணும்னு கொடுத்தீங்கன்னா அது டேஞ்சர். அதுக்குள்ள நீங்க பெரட்டிடணும். ஃப்ரண்ட் லைன்ல போட்டு அவர் போட்டாருன்னா 6 வச்சிடணும். அந்த க்ரூவ்ல வர நீங்க ஒட்டிங்க, கிளீனா டிராயிங் பேக் இன்டு த கேம் பியூட்டிஃபுல்லா வந்துட்டாரு. அந்த பக்கம் சுனில் நம்பி பஸ் ஓவர் கொடுக்குறாங்க. சரி, அவர் ஒரு பால் ராங்கா போட்டு ரசிச்சிட்டாங்க 6. பட் மீதி எல்லா பாலும் டெரிபிக்கா போடுறாரு. கரெக்டான இது பண்ணாங்க, கரெக்டான போலரை கொண்டுறாங்க. பட் அந்த போலர் என்ன போடணுன்றத கரெக்டா சொல்லல. இவ்வளோ அட்வைசஸ், சுண்டு வரலுக்கு ஒரு கோச்சு, கத்தவர்களுக்கு ஒரு கோச்சு, மோதிரவர்களுக்கு ஒரு கோச்சு, நடுவர்கள் பெரிய எல்லாவர்களுக்கும் கோச்சு. அவங்க சொல்லவே மாட்டாங்களா, அவங்க ஆஃப் சைடு அவே ஃப்ரம் த பாடி போடாதீங்க, அதுவும் பால பிச் பண்ணாதீங்க, நேர காலில் இறக்குங்கன்னு நான் வந்து 3 லட்சமா சொல்லியிருக்கேன். இது அதுலதான் விடாறாங்க கடைசியில் அவங்க. ஆனா அது கவனிக்கிறது இல்லை சார். ஈவன் ஸ்டார்டிங் வித் நரேன் வாஸ் அ வெரி குட் ஐடியா மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு சார். அதாவது அவங்க அந்த ஃபர்ஸ்ட் 8 overs கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட அதிகமா அடிச்சாங்க ஆஃப்டர் அ பாயிண்ட். பட் இருந்தாலும்
ஆரம்பமே இவங்களுக்கு இந்த அபிஷேக் சர்மாக்கெல்லாம் ஸ்பின் செட் ஆகாதுன்றத நம்ம வேர்ல்டு கப்ல அதெல்லாம் கூட பார்த்தோம் நம்ம. ஸோ அத கொண்டு வந்து அவங்கள ஜிங்க்ஸ் பண்ண பிளான் போட்டது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி மாரி இருந்துச்சு சார். ஆமா. among all the bowlers, among all the spinners, one spinner who you can clearly look up to open the bowling na Sunil Narine. Sunil Narine clear. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நீங்க ஃபுல் இந்த அப்பப்போ இந்த கேள்வி கேட்டு ஒரு போல் ஒன்று நடத்துறாங்களே, எது யார் லீட் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் 6 யார் எல்லாம் பண்றாங்களே, அந்த மாதிரி சும்மா போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு ஸ்பின்னர் போனோம்னா பெஸ்ட் ஸ்பின்னர் யாரு? சுனில் நரேன். ஒரு வேற 2 ஆப்ஷன் கொடுங்க. சுனில் நரேன் தான் ஓட் பண்ணுவாங்க. ஏன்னா கூலா இருக்காரு, பால லேட்டா ரிலீஸ் பண்றாரு. ஆனா வில் ஜாக்ஸ் மாதிரி கிடையாது, எப்படியாவது 6 அடிச்சிடு அப்படின்னு போறாரு. அந்த மாதிரி கிடையாது. இந்த பால் நீ அடிக்க போனேன்னா அது என்ன அளவுக்கு பவுன்ஸ் ஆகும், அது வந்து அவே கோயிங்கா இன்கமிங்கா தெரியாது. அவ்வளோ மிஸ்ட்ரி இருக்கு அவர் போலிங்ல. ஸோ அவர் இத்தனைக்கும் ஆக்ஷன்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் இப்படி போடுறாருன்னா ஒரிஜினல் ஆக்ஷன் யோசிச்சு பாருங்க, அன்பிளேபிளா இருக்கும். ஸோ அவரு டாப் கரெக்ட் நீங்க சொல்றது, பர்ஃபெக்டா ஆரம்பிச்சாங்க அவங்க இதுல. அப்புறம் இவங்க அந்த ஸ்லைட பியூட்டிஃபுல்லா 105 for 2 வருதாங்க. இந்த தேங்க்ஸ் டு வைபவ் வராரா, இவரு கேமரூன் கிரீன்ல என்ன பிரச்சனை? ஆஸ்திரேலியால அவர் கூட தான் ஆடுறாரு ஹெட்டோட. அவருக்கு தெரியாது, அவரு இவ்வளவு பெரிய ஆல்ரவுண்டர்னா அவருக்கு தெரியாது என்ன பண்ணணும். அவர் திருப்பி ஆஃப் சைட்ல தேங்காய் உடச்சிக்கினே இவங்க தேங்காய் உடச்சிக்கினே இருக்காங்க போலிங் ஹெட் ஆடும் போது. யாரு நம்ம கேகேஆர் போலீஸ் அதர் தேன் ஸ்பின்னர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மாறிச்சு. அது வரைக்கும் இவங்க தேங்காய் உடையிறாங்க. அங்க எஸ்ஆர்ஹெச்ல இவர் இருக்காரு பேட் கமின்ஸ், அவர் எல்லா போலர்ஸையும் கூப்பிட்டு இல்ல. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை போர் போயின்னு இருக்கு. ஆயில் வருது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்மர்ஸ் வேற அப்பப்போ மூடி ஈடி திறந்து காமெடி பண்ணுறாங்க. எனக்கு இந்த சின்ன ஹைதராபாத்லயே எனக்கு ஆயில் வேணும், எல்லாரும் ஷார்ட் பால் போட்டுன்னே இந்த இடத்துல ஓட்டைய போட்டு இங்கேயே எல்லா ஆயிலும் வந்துடணும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் இல்ல. நீங்க எத்தனை ரன்ஸ் இன்னைக்கு ஃபைன் லெக், டீப் ஸ்கொயர் லெக், ஹுக்கு, தேர்ட் மேன் மேல அப்பர் கட்டி எத்தனை பாருங்க. 80% ரன்ஸ் அப்படியே வந்து 2வது விக்கெட்ல ரன்னே கிடையாது. ரகுவன்ஷி வந்து அப்படி ஒரு பிளிக், திருப்பி ஒரு பிளிக். யாரு? நம்ம மலிங்கா. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, சிக்ஸர் கொடுக்குற பேர், அதை நீங்க இன்னும் பார்த்ததே இல்லைல்ல அப்படின்னு அவரு அந்த அவர் ரன் ஆரிவாய் அவர் வாங்கினேன். ஸோ ஷார்ட் பால் கம்பல்சரி. எனக்கு கம்பல்சரி ரொம்ப பிடிக்கும் ஷார்ட் பால் போடுறது. அத்தனை பேர் நான் போடுற மாதிரி தான் போடணும்னு சொல்லிட்டாரு. இது சம்பந்தமா ஒரு காமெடி கமெண்ட்ரியில இருக்கு, அந்த கட்சியில சொல்றேன், அந்த லாஸ்ட் வச்சுக்கலாம். டெஃபினெட்லி சார். 105 for 1 in 8.5 or 9 overs இருந்த எஸ்ஆர்ஹெச் அதை வந்து 230 தான் போகும் அப்படின்றது ஊரறிஞ்ச விஷயம் சார். அதை வந்து இவங்க 160ஸ்ல வந்து நிறுத்துறாங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய கம்பேக் சார். லாஸ்ட் 11 ஓவர்ஸ்ல லிட்டரலி தே ஹேவ் ஜஸ்ட் ஹிட் 60 ரன்ஸ் சார். அப்படிப்பட்ட ஒரு கம்பேக் பை கேகேஆர் பவுலர்ஸ். டெஃபினெட்லி அவங்களுடைய கோட்டைக்குள்ளேயே போய் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல இப்படிப்பட்ட ஒரு அடியை கொடுத்ததெல்லாம் வந்து outstanding from KKR, and that too they are in the deep bottom of the table. ஆமாமா, அது ஒரு 4-5 years பேக். அது நம்ம கம்பைன் ஆகணுமான்னு தெரியல எனக்கு. அப்ப இருக்கு கம்பைன் ஆயிட்டோம்னு தெரியல. ஐ திங்க் 21க்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் வீடியோல வேற ஒரு சேனல்ல பேசும்போது ஒன்னு சொல்லியிருந்தேன். வினோதமா எஸ்ஆர்ஹெச் ஒண்ணு இருக்கு, அந்த அவுட்டார் ஒரு 6-7 பேர் வந்து இன்னர் சர்க்கிள்லயே அவுட் ஆவாங்கன்னு சொல்லியிருந்தேன். எப்பயுமே அவங்க முதல்ல நல்லா ஆரம்பிப்பாங்க, திடீர்னு மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகி இன்னர் சர்க்கிள்லயே அவுட் ஆயிட்டுப்பாங்க. தூக்கி அடிச்சு லோக்கல்லே அவங்களே பார்ப்பாங்க அவுட் ஆகுது பக்கத்துலயே. அந்த மாதிரி ஆவானே இன்னைக்கு அது ஆச்சு. நீங்க பாத்தீங்களா, ரஹானே கேட்ச் 2 கேட்ச் ஃபேக்டர்ஸ். ரஹானே அவங்க டீம்ல மீட்டிங்ல இன்னும் சொல்லிடுறாங்க, ரஹானே வந்து பேட்டிங் சரியா இருந்தில்ல, கேப்டன்சி கூட கொஞ்சம் ஓகே தான் பண்றாரு, ஃபீல்டிங்லயும் அவர் வேஸ்ட் சொல்லிட்டோம்னா கம்ப்ளீட்டா தூக்கிடுவாங்க அப்படின்ட்டு கடைசியில் ஃபீல்டிங்ல அவர் ஜெயிச்சு போட்டாரு. செம்ம கேட்ச் 2 புடிச்சாரு. அதனால இப்போ ஒயிட் ஆயிட்டாங்க. அப்படியே அவர் பேட்டிங்கும் ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான் அப்படி நடந்துருக்கு சார். இதுல முக்கியமா இன்னைக்கு கேகேஆருடைய அந்த பவுலிங்ல சில இடங்கள்லாம் அவங்க வந்து பெட்டர் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அவங்களுடைய அந்த ஃபீல்டிங் எஃபர்ட்ஸ் வந்து வெறித்தனமா இருந்துச்சு சார். ராப்மன் பாவல் பிடிச்ச அந்த ஒரு கேட்ச், அதாவது வந்து இது ஆக்ரோபேட்டிக்ஸ் மாதிரி இருந்துச்சு சார். நம்ம பாக்குறது ஜிம்னாஸ்டிக் வீடியோ மாதிரி இருந்துச்சு சார். இப்படி வளைஞ்சு இந்த பக்கத்துல இருந்து எங்கேயோ திரும்பி பாடிய அப்படி திருப்பி ஒரு பறந்து பிடிச்சு, ஐயோ என்ன கேட்ச் சார் அது. ஆடியோ வரலன்னு நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு பேச்சு வரல. ஒரு செகண்ட் ஸ்டக் ஆயிட்டேன், என்ன சொல்ல வராரு இந்த டாபிக் நீங்க எடுத்து பேச்சு வரல. ஏன்னா நான் இந்த மாதிரி ஜான்டி ரோட்ஸ், டெரிக் ரனடல் ஒருத்தர் இங்கிலாந்து, அவர் இந்த மாதிரி பறந்து போய் ஷார்ட் மிட்விக்கெட்ல இருந்து லெகம் பயிரை தாண்டி பறந்து போய் கேட்ச் பிடிக்கலாம் பாத்திருக்கேன் பாஸ். இந்த கேட்ச் வந்து அவர் டாப் கிளாஸ் ஃபீல்டர்.
பட் அந்த கேட்ச் பிடிக்கிறது ஒரு வெறியில ஒண்ணு போனார் பாருங்க. அது கிளாஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் விக்கெட். இவர் வந்து 15 மீட்டர்னு போடுறாங்க கணக்கு. அவ்வளவு பிரில்லியண்டா இருக்கு அந்த கேட்ச். ஒரு ஸ்டெப் இப்படி போயிட்டு பார்த்துட்டாரு பால. நம்ம ரீச்சை விட்டு வெளில போதுன்னு கழுகுலாம் அப்படியே அடிக்க கூகுள் சர்ச் மாதிரி ஈகிள் சர்ச் போய் அதை பிளாஷ்ல எடுக்கும் போது இல்ல இவரு செம்ம ஹெவி பயங்கர வெயிட் இவர். இந்த வெயிட் அகேன்ஸ்ட் கிராவிட்டி போயின்னு ஒரு பாலை பிடிக்கிறதுக்கு போயிட்டு கழுகு விழுந்தோடு இந்த இடத்துல அட்டிப்பட்டு கண்ணாடி செதறி போயிடுச்சு. கண்ணாடி பிரேக் ஆயிடுச்சு. கிளாசிக் கேட்ச்ல கிளாசிக் கேட்ச். இந்த கண்ணாடி உடஞ்சு அது அப்புறம் பாவம் அந்த நாட் ஈவன் ஏபிள் டு என்ஜாய் தட் ஸ்பெக்டாகுலர் கேட்ச். பட் நான் சொல்றேன் இந்த கிரௌடே எழுந்து நின்று கை தட்ட வேண்டிய ஒரு கேட்ச் தலைவர். நான் வந்து ஃபீல்டிங் வெறிய நான் சத்தியமா சொல்றேன் எழுந்து கை தட்டு. அந்த மாதிரி கேட்ச் எல்லாம் நீங்க குத்து வச்சிருக்கணும் பாருங்க. என்ன கேட்ச் பார்த்தது கீழ்யோ அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் பேட்டரை பாருங்களேன். அந்த ஒரு பர்பஸ்ன்றதுதான் நான் பிடிக்கிறேன் இந்த கேட்சை நான் விடமாட்டேன்னு போறதுக்கு பாத்தீங்களா அந்த ஜென்டிலா ஹீரோ சினிமா ஹீரோ டைப்ல உயர்த்துக்கும் வெறித்தனமா போய் ஒரு வாரியர் மாதிரி போய் ஊந்தாரு பாத்தீங்களா. வேற லெவல். பால் வந்து கிளாஸ் சிம்பிளி கிளாஸ் அப்பார்ட். என்ன கேட்ச் சார். எனக்கு இந்த கேட்ச் பார்த்தப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா சார், நம்மலாம் சம்டைம்ஸ் பேசும்போது மக்கள்லாம் பப்ளிக் கூட பேசுவாங்க. நம்ம கூட வீடியோஸ்லாம் இந்த டீம்ல ஒரு ஃபயர் இல்ல, இந்த டீம்ல ஒரு ஃபயர் இல்ல அப்படின்னு நிறைய டீம் பத்தி பேசியிருப்போம் சார். ஒரு பாட்டம் ஆஃப் த டேபிள்ல கடைசி 2 இடத்துக்கு மோதிட்டு இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு டீம் இப்படி ஒரு ஃபயரை ஒரு ஃபீல்டுல ஒரு மேட்ச்ல காட்ட முடியும், அதுவும் எஸ்ஆர்எச் மாதிரி ஒரு பவர் ஹிட்டிங் அகைன்ஸ்டா ஃபீல்டிங்ல அப்படின்னா இதை விட ஒரு மோட்டிவேஷன் இருக்கு இந்த வருஷம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்த ஃபீல்டிங் எஃபர்ட்ஸ், அதுவும் அஜிங்கே ரஹானே போய் நீங்க சொல்லுவீங்களே இந்த ரிவர்ஸ்லயே போய் இப்படி திரும்பி பார்த்து பிடிக்கிற கேட்ச் ஒன்று பிடிச்சாரு அப்புறமா அதெல்லாம் பார்த்தா பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு சார் எனக்கு. ஆமா கரெக்ட். என்ன சொல்றேன்னு பாரா அததான் நான் சிஎஸ்கேக்கு நேரடி சொன்னேன். நீங்க இதுக்கு ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ்லாம் விட்டுருங்க. நீங்க சுமாரா ஆடிட்டு போங்க, ஃபியூச்சர்ல எப்படி ஆட போறோமெல்லாம் விட்டுடுங்க. இது ஒரு மேட்ச், இது ஒரு ஃபைனல் அப்படின்னு நீங்க புல்லஸ் இதுலதான் இருப்பீங்க. உங்க மைண்ட் பவுண்டரி லைனை தாண்டி போவே போகுது இல்ல. அதான் அவங்க பண்ணாங்க ட்ரைனிங். நாங்க டவுன்ல இருந்துட்டு போறோம், அப்ல இருந்துட்டு போறோம். இன்னைக்கே என் பெஸ்ட் நான் பண்றேன். இன்னைக்கு நான் தான் கிங். யூ மே பி த கிரேட்டஸ்ட் பட் ஐ அம் த லேட்டஸ்ட் காட்டுறது இருக்குல்ல, அதை பண்றாங்க. அதுதான் கிளாஸ். அதுல அந்த டிமோரலைஸ்ட் கிடையாது, டிமோட்டிவேட்டட் கிடையாது. இனிமே பண்ணி என்ன பண்ணணும் அந்த ஆட்டிடியூட் கிடையாது. இட் இஸ் அ மேட்ச். பீப்புள் ஆர் வாட்சிங். தே வாண்ட் த பெஸ்ட். ஐ வில் ஷோ மை பெஸ்ட் அபிலிட்டிஸ் இன் ஃபீல்டிங், பேட்டிங் அண்ட் bowling. அது ஹேட்ஸ் ஆஃப் கேகே. சார் எஸ்ஆர்எச் டாப் ஆர்டர் ஓரளவுக்கு அடிச்சு மேட்சை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருச்சு. டிராவிஸ் இஷான் கிஷன் ஒரு ஒரு இதை செட் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல இருந்து அதை எடுத்துட்டு போக வேண்டிய இடத்துல தே ஹேட் ஆல் திஸ் யங் இந்தியன்ஸ். ஸ்மரன் ரவிச்சந்திரன் ஒருத்தர் நம்மாலு, அப்புறம் அந்த அனிகேத் வர்மா, சலீல் அரோரா, இந்த மாதிரி பேட்ஸ்மேனுக்கு அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன் எப்படி அசஸ் பண்ணணும், நம்ம இப்ப 6க்கு போகணுமா இல்ல தட்டி ஆடணுமா, அந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லாம ஒரு மாதிரி ஆடிட்டாங்க. அதனாலே இன்னைக்கு அவங்களுடைய பேட்டிங் போயிடுச்சு சார். பட் இட் வாஸ் டூ லேட் ஆஃப்டர் தட். ஆமா ஸ்மரன் வந்து ரன் பேர்ல மட்டும் வச்சிருக்காரு. அதாவது இதுக்குள்ள ஒரு அவசரம் எதுக்கு தேவை? நேத்து ஒரு பாயிண்ட் சொன்ன தெரியுமா? நான் ஒரு யங்ஸ்டர் உள்ள போறேன், ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் சர்மா, ஒரு 4 பால் நான் தள்ளி தள்ளி அடிக்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, அதுக்கு சேர்த்து வச்சு அடிச்சிடுறேன். அந்த அந்த ஆட்டிடியூட் இருக்கணும்னு சொன்னேன்ல, ஐ கேன் டூ இட்ன்றது. அதை இவங்க பண்ணல. இவங்க என்ன பண்ணாங்க, இது T20, நான் உள்ள வந்துட்டேன், அது வருண் போட்டோம் சுனில் போட்டோம், நான் இறங்கி சுத்துவேன், நின்றதுலேருந்து சுத்துவேன்னா அதெல்லாம் படவே படாது. இது திருப்பி சொல்றேன், இது வில் ஜாக்ஸோ இல்ல நம்ம மேட் என்ட்ரியோ கிடையாது போலிங் போடுறது. அவங்க இல்லைன்னா அவங்க நல்லா கோஆபரேட் பண்ணுவாங்க சாதாரணமா போட்டு. இது அப்படி கிடையாது. நீங்க unless you get the feel, unless you read the pitch, they're bowling both ways. Varun can bowl a googly, can bowl a leg break. அதே மாதிரி இவரு எது வந்து கேரம் பாலிங் எது வெளில போய் தெரியாது உங்களுக்கு. எது கேரம் பால் எது உள்ள வருது ஆஃப் பிரேக் மாதிரியும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்க பாதி சைடு அடிச்சிட்டாங்க உள்ள. 5 விக்கெட் அவங்க எடுத்துட்டாங்க, பொட்டலம் கட்டாங்க செகண்ட் ஹாஃப். நீங்க நின்றத்துல இருந்து அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது நான் ஜென்ரலா சொல்றேன். அது இந்த மாதிரி போலர்ஸ் ரீட் எவ்ரி பேட்டர் சோ வெல். அவங்க ஒரே ஒரு பால் ஃப்ரண்ட் ஃபுட் போட்டார் வருண், விட்டார் மாதிரி தூக்கி 6. அதான் சொன்னேன், பேக்ல கெஸ்டிங் லிங்க்ல போற வரையும் அவர் ஒண்ணுமே பண்ண முடியல அவரு. அதனால ஆர்டர் போடுறது யாரு, அந்த முகத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும், நம்ம கொஞ்சம் அவசரப்படக்கூடாதுன்னு நினைச்சாலே போறோம், வேற எதுவுமே வேண்டாம். அது ஃபேஸஸை பார்த்து ஆட வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க அடிக்கதான் அடிக்கணும், பொறுமை ஒரு 2-3 பால் தேவைன்ற கெட் த ஃபீல். நீங்க பீட் நைட்டு போங்க, சிங்கிள்ஸுக்கு மெதுவா போயிட்டு போ, அதெல்லாம் ரைட்டு. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அட்டாக்கு போகணும். சார் நம்ம வருண் சக்கரவர்த்தி கோயிங் ஃபார் டூ மெனி ரன்ஸ் இன் ஓவர், அப்புறம் திடீர்னு ஒரு கம்பேக் கொடுத்தாரு, ஆல் ரைட்.
பட் அவரை திடீர்னு சில மேட்சஸ்லாம் வந்துட்டு சுனில் நாராயணன் இவர் எக்கனாமிக்கலா இருப்பாரு, இவங்க 2 பேரும் சேர்ந்தா அந்த 8 ஓவர்ல மொத்தமே 45 ரன் தான் கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு இது நிறைய மேட்சஸ்ல பிரேக் ஆயிட்டே இருக்குது. அதை பத்தி நீங்க ஏற்கனவே பேசியிருக்கீங்க. பட் ஸ்டில் டுடே ஆல்சோ ஐ வாண்ட் டு டாஸ்க் ஒரு ஓவர் கொஞ்சம் அதிகமா கொடுத்தாரு. பட் அதர் ஓவர்ஸ்னால ஹி கண்டெய்ன்ட். மொத்தமாவே நல்லா தான் கொடுத்தாரு. அந்த ஒரு ஓவர் தான் போச்சு. ஆமா. But சாரி டு இன்டரப்ட் சார், பட் ஹி டுக் வைட்டல் 3 விக்கெட்ஸ். ஒரு 3 விக்கெட்டை டக்குன்னு எடுத்து கொடுத்தாரு. டிராவிஸ் ஹெட், அப்புறம் அந்த அனிகேத் வர்மா, அப்புறம் இன்னொரு அந்த ரவிச் சந்திரன் அவரோட விக்கெட். 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ரெண்டு பேருமே என்ன கேட்டகரி தெரியல, வர புது பேட்ஸ்மேன் இருக்கும். இவங்க யாருன்னு கூட தெரியாது, மதியாத ஒரு பேட்டரா இருக்கும். டம்முன்னு 3 6 அடிப்பான். ஆனா மற்ற 3 பால் ஹேட்ரிக் எடுப்பாங்க அவங்க. அதுதான் அவங்க இப்ப ஷார்ட்டா சொல்லணும்னு தான். அவங்க 2 பேரும் அது அஃபெக்டே ஆகாது. என்ன 3 6 சக்காம போட்டுருப்பாங்க. பேசிக்கா 2 பேரும் ஃபுல். சுனில் நாராயண் அளவுக்கு ஃபாரின் கூல் கிடையாது. பட் சுனில் நாராயண் வேற லெவல். யோகி ஞானி லெவல் இருக்காரு. நீ என்னாச்சா சாந்தமா போற. அந்த சூப்பர் ஓவர் போட்டாலும் நார்மலா இருக்கு. அது மாதிரி பாத்தீங்களா யாராவது? கிடையாது. இனி வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் சகல் மாதிரி ஒண்ணு பண்ணாரு. டிராவிஸ் ஹெட் எடுத்து அவுட் ஆனவுடனே கொஞ்சம் ஷோல்டர் எல்லாம் ஒத்தரம் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள போய் கொஞ்சம் ஐஸ் பேக் இல்ல ஹாட் பேக்ஸ் ஏதாவது வச்சுக்கோ அப்படி அவன் லைட்டா டச் பண்ணாரு. சார் ரிகார்டிங் த சேஸ், இது வந்து கேகேஆர் பேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய அல்வான்னு சொல்லலாம் சார். ஓகே ரைட், இந்த எஸ்ஆர்ஹெச்ச நம்ம இந்த இடத்துலயே கர்டைல் பண்ணிட்டோம். இதை விட வேற என்ன வேணும்? நம்ம பவுலர்ஸ் நம்ம நினைச்சு பார்த்ததோட சூப்பரா போட்டாங்க. ஆனா அவங்க மோசமா விளையாட்டாங்க. வாட் எவர் நமக்கு ஒரு நல்ல கம்மி டோட்டல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தே பிளான் த சேஸ் வெரி வெல். ப்ரெஷரை ஜாஸ்தியா டுவர்ட்ஸ் த எண்ட் பெருசா கொடுத்துக்காம ஓரளவுக்கு பேலன்ஸ்டா அவங்களோட சேஸ் எடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஹவ் டிட் யூ ஃபீல்? முதல்ல வந்து ஓப்பனிங்ல இந்த மாதிரி சேசிங் ஒரு நார்மல் டோட்டல் 160 டோட்டல் தான் சேசிங். எஸ்ஆர்ஹெச் காட் குட் bowling ஸ்டஃப். பட் பிரஃபுல் இன்னைக்கு காணும். அவங்க வந்து ஹுசைன் நல்லா போடுறாரு, இதெல்லாம் இருக்கு. மலிங்கா இதுவரைக்கும் நல்லா போடுறாரு, அதெல்லாம் இருக்கு. பட் இந்த ஷார்ட் டோட்டல்ஸ்ல அவங்க எப்படி சுனில் நாராயண் எடுத்திருந்தாலும் திங்ஸ் பண்றது. அபிஷேக் சர்மா நாட் டூ த்ரெட்டனிங் bowler to be introduced in the first over to scare the batter. அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ ப்ராபப்ளி அந்த சிவன் குமாரா அவரை மாதிரி ஒரு போலர் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த டைசீனஸ் வந்து போலிங்ல இருக்கு, எந்த பக்கம் பால் போகுதுன்னு அந்த மாதிரி ஒருத்தர் எடுத்து வந்துருக்கலாம். இப்பதான் நான் வரேன் உங்களுக்கு மெயின் விஷயத்துக்கே. இந்த கமெண்டேட்டர்ஸ் வாய வச்சாங்கன்னா என்ன ஆகுன்றதுக்கு அப்போன்னு பார்த்து திடீர்னு வால்யூம் வச்சேன் என்ன நடக்குதுன்னு பாக்குறது. ஒரு லேடி கமெண்டேட்டர் சொல்லிக்கிறாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு 3-4 பால் வந்து இவரு நம்ம கமின்ஸ் இருக்காரு, அவரு டப்புன்னு போட்டு ஒரு வரம் விட்டார். ஏன்னா மேடன் அதை உடனே இந்த கமெண்டேட்டர் லேடி பொங்கி இல்ல. This is the difference between the regular SRH bowlers and a competent bowler like an experienced masterly bowler like Cummins. முடிக்கிறதுல போட்டு ரகுவன்சி யாரோ அது பின்னாலன் போட்டு போச்சு. அந்த அம்மா அப்புறம் அந்த பக்கமே வரல. அப்போ கொஞ்சம் பாதி வால்யூம் வச்சு அது அடுத்த ஓவர்ல அவரு வச்சு செய்யறாரு யார் பின்னாலன்னு கமின்ஸ் திரும்பி வர்றாரு. அந்த கடைசி பால் அச்சத்தால நான் கோழின்னு நினைக்காத, நான் திருப்பி வந்து தேங்காய் உடைப்பேன், எங்களுக்கு ஹார்மோஸோடைய ஆயில் இங்க ஓணும், நான் திருப்பி ஷார்ட்டா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு குத்து வச்சு வாங்கி 6 போகுது வெட்டிக்கிட்டு போகும். அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து மாராஷ்டிரத்துல போட்டு காரே காணும். எங்க இருக்காங்க கமெண்டேட்டர் பாக்ஸ்ல தெரியல. கரெக்டா சொன்னாங்க, அப்படியே மாறி அப்படி. சார் அஜிங்கியா ரஹானேஸ் கான்ஃபிடன்ஸ் இந்த பேட்டிங் கேப்டன்சி எல்லாமே போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா தான் சார் இருக்குது. அது வந்து அவங்களுடைய பாயிண்ட்ஸ் டேபிள்ல பெரிய லெவல்ல ரிஃப்ளெக்ட் ஆகாம இருந்தாலுமே கூட அட் த சேம் டைம் கேகேஆருக்கு வந்து அவரோட பர்சனலா பார்க்கும்போது ஒரு பெரிய ப்ரெஷர் இந்த வருஷம் போன அளவுக்கு இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு சார். ஹவ் யூ ஃபீல்? அவரோட பர்சனல் பேட்டிங் அட்லீஸ்ட் நல்லா பண்றாரு, பட் வேர் டு தே ஹேவ் டு அட்ரஸ் திங்ஸ்? எப்படி என்ன பண்ணா ரிமைனிங் மேட்சஸ்ல கேகேஆர் பழைய மாதிரி இந்த சீசன்ல முன்னாடி வர முடியும்? சார் 2 மாஸ்டர்லி போலர்ஸ் இருக்காங்க, அவங்க அடிச்சுட்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பேசிக்காவே டார்மெண்டர்ஸ் ட்ரபிள் பண்றாங்க பேட்டர்ஸ். பட் இந்த 2 லெஃப்ட் வந்த மாதிரி திருப்பி 6 இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வருவாங்க ஓபன்ல. அப்போ வரும்போது இதே மாதிரி வைபவ் வர போட்டுன்னு கஷ்டம். கிரைண்டர் மாதிரி சுத்தி இருந்தா கஷ்டம். அவர் என்ன போடணுன்றது அவங்க சொல்லணும், எந்த லைன் போடணுங்கிறது அவர் சொல்லணும். எப்படி கான்பிடன்ஸ் வருது? இப்ப அந்த மேட்ச் கை விட்டு போற மாதிரி இருக்கு. அவங்க போல இந்த ஒரு 60 வந்து இருக்கு 6 ஓவர்ல. அப்போ இந்த கார்த்தியை வந்து கரெக்டா இருந்தது. போலிங் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கொண்டாரு பாருங்க, அது பியூட்டிஃபா கொண்டு வந்தார். அந்த கார்த்திக் தியாகியை கொண்டு வந்தோட அவர் ஒரு விக்கெட் எடுத்தார் பாருங்க. தான் வந்து ஃபீல்டிங்ல 2 பிரமாதமான கேட்ச பிடிக்கிறது, அஜிங்கியா 2 கேட்ச பிடிக்கிறது. அப்போ மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் நம்மளுடைய பெஸ்ட் ஹீரோ ஸ்குவின் டவர் அவங்க 2 பேர் கலகிட்டாங்க.
எங்கேயோ போக வேண்டிய ஸ்கோர் இப்படி இறங்கி போயிடுச்சு. அதுவும் டஃப்பான டீமை இப்படி போட்டுலாம் கட்டிட்டோம். திருப்பி அதுல பயங்கர கான்பிடன்ஸ் வருது. அவருடைய பேட்டிங்கையும் கரெக்டா எந்த பால் அவருக்கு போடக்கூடாதோ அந்த பாலை கரெக்டா போடுறாங்க. இந்த இஷான் மலிங்கா வந்து இல்ல அவருக்கு சரியா ரன் வராம இருந்தது. ஜஸ்ட் அவுட் சைடு ரிஸ்டம் கால் கிட்ட நீங்க போட்டீங்கன்னா ரஹானேக்கு டாடா சியரா. இனிமே நம்ம டாடா சியரானா பவுண்டரிக்கு வெளியில அர்த்தம். பட் அப்படி 2-3 பால் போட்டீங்கன்னா கிரவுண்ட்ல இருக்கிற டாடா சியரா இல்ல வெளியில போகுதுல டிராபிக்ல அதுல போய் விழும். அவர் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் அந்த சிக்ஸர் அடிக்கிறதுல. அப்போ என்ன சொல்றேன் இப்ப நல்லா யோசிங்க. இப்ப டீம் மீட்டிங்ல எப்படி சொல்லணும், இப்போ டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் வராங்களா, டோன்ட் கோல் அவே ஃப்ரம் த பாடி, த பால் ஷுட் கோ டுவர்ட்ஸ் தர் பாடி அப்படின்னு சொல்லணும். ஆனா நீங்க வந்து அதே போலிங்க இஷான் கிஷனுக்கு போட்டீங்கன்னா திருப்பி டாடா சியரா போயிடும். அதுக்கு அது இது அப்படியே சந்திரமுகி டைலாக் தான். ரஜினி சொல்லுவார்ல பிரபு கிட்ட, நீ இழைச்சா நல்லா இருக்க மாட்டேன், நான் விட்டா நல்லா இருக்க மாட்டேன். அது மாதிரி தான். அதாவது யாருக்கு என்ன போகணும்னு இருக்கு. அத போலர்ஸ் இப்ப திருப்பி எக்ஸாம்பிள் புவனேஸ்வர் குமார் அன்னைக்கு பட்லர் யாருக்கு போட்டு நவுறாரு இந்த ஜோன போட்டார் பாருங்க. அந்த மாதிரி ஸோ இஷான் கிஷனுக்கு நீங்க ஆன் த லெக்ஸ் போட்டீங்கன்னா டீகாக் போட்டீங்கன்னா வெளில டாடா சியரா. அதே மாதிரி அஜிகே ரஹானேக்கு டவுன் லெக்ஸ் போட்டீங்கன்னா அடி கொள்வாரு. அவரு என்ன போடணும் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டைப் இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்கிறாங்கன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ தே ஷுட் கண்டக்ட் டெஸ்ட்ஸ். இப்போ பேட்டிங்கே கிடையாது. இப்போ ஒரு பேட்டர் வராரு, கால் எடுத்து நிற்கிறார் ஸ்கிரீன்ல அப்படியே ப்ளீஸ் இவருக்கு என்ன போடுவீங்க முதல் பால் அப்படின்னு கேட்கணும். அவங்க என்ன போடுறாங்க சொல்லணும். அந்த பால் அப்புறம் ப்ளே பண்ணணும். இந்த மாதிரி பால் எப்படி அடிச்சுக்காரு பாருங்க. ஸோ இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணா என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணா அப்பதான் தெரியும் மைண்ட் எப்படி ரீட் பண்றாங்க. சார் ஓவராலா பார்க்கும்போது ரீசெண்டா இப்போ போன மேட்ச்ல வந்து ரிங்கு சிங் வந்து ஒரு வின்னிங்கா அடிச்சு கொடுத்து மேட்சை முடிச்சு கொடுத்தாரு. அப்புறம் இப்போ இந்த மேட்ச் பாத்தீங்கன்னாலுமே வந்துட்டு விளையாடி இருக்காங்க. பேக் டு பேக் ஒரு 3 விக்டரிஸை பாத்துக்கிறாங்க சார் கேகேஆர். பட் ஸ்டில் தேர் இந்த 8th அப்படின்னு நினைக்கிறேன் டேபிள்ல இப்போ இந்த வின்னுக்கு அப்புறமா. ஸோ ஓரளவுக்கு இந்த ரிமைனிங் 5 மேட்சஸ்ல எப்படி இப்போ சிஎஸ்கே ஒரு மேட்ச் கம்பேக் கொடுத்துச்சோ அந்த மாதிரி இவங்க 3 மேட்ச் கம்பேக்குங்கும் போது இட் லுக்ஸ் வெரி குட். ஏதோ வருவாங்க அப்படின்னு தோணுது. வெயிட் அண்ட் வாட்ச் பாப்போம். ஆமா, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கம்பேக்கான ப்ராபபிலிட்டிஸ் அவங்க பேட்டிங் ரகுவன்ஷி மாஸ்டர்லி ஆடினார். ரொம்ப மாஸ்டர்லி ஆடினார். அவருடைய பெரிய ரீச்சுக்கும் அந்த ஃபிளாம்பாயன்ஸ் அடிக்கிற ஃபிளிக்குக்கும் ரொம்ப கண்ணில் ஊற்றிக்கிறது. அதே தான் கண்ணில் ஊற்றிக்கிறது அந்த ஷாட்ஸும். அண்ட் யூசிங் இஸ் ரீச் டு கிளியர்ல அதுவும் வந்த உடனே அந்த ஷாட்ல ரொம்ப கரெக்டா லெக் ஸ்டம்ப்ல வருது. குட் லெக்ல எடுத்து அப்படியே அடிச்சு விட்டு ஸ்டார்டா செய்யறான். அது அந்த நாக் வந்து ரொம்ப வித்தியாசம். அந்த நாக் வந்து மேடிட் டோட்டலி கான்ஃபிடென்ட். கேகேஆருக்கு டோட்டலி கான்ஃபிடன்ஸ் வர மாதிரி ஒரு நாக் பண்ணிட்டார். அவர் இங்கே அவுட் ஆயிருந்தா கூட உங்களுக்கு எஸ்ஆர்சி பெட்டர் கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கும். அந்த நாக் வாஸ் வெரி வெரி வைட்டர். அண்ட் கூட நேற்று இவர் கைட் பண்ற மாதிரி நம்ம ஒரு யாரும் நம்ம கேப்டன் கைட் பண்ற மாதிரி அவங்க சிஎஸ்கே கேப்டன் கைட் பண்ற மாதிரி அவருக்கு பியூட்டிஃபுல்லா கேப்டன் கைட் பண்றாரு. நம்ம ருத்ராஜ் பண்ற மாதிரி அவர் பண்றாரு. ஸோ கரெக்டாக அமைஞ்சிச்சு. நம்ம சிஎஸ்கே சேசிங் மாதிரி அமைஞ்சிச்சு அவனுக்கு. டெஃபினெட்லி சார். 6 மேட்ச் ஜெயிக்காம இருந்தவங்க இன்னைக்கு கடைசியா 3 மேட்ச் ஜெயிச்சு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி டக்குன்னு மேல வராங்க. பாப்போம் கேகேஆர் அடுத்தடுத்த மேட்ச் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடுறாங்க. நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அங்க அடுத்த மேட்ச் ஆரம்பித்து விட்டது சார். பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். பால் எத்தனை பால் உங்க வீட்டுக்குள்ள வருதுன்னு எடுத்து வைங்க. எனக்கு ரொம்ப நாளா கிரிக்கெட் பால்லாம் வாங்கி வைக்கணும்னு ஆசை. அதாவது என் சொந்த காசுல இல்ல, வீட்டுக்குள்ள வந்து இருந்தா அப்படின்னு. காலையில நாளைக்கு வருவேன். வாக்கிங் போறதுக்கு முன்னாடி ஜாக்கிங் போறதுக்கு முன்னாடி கதவு சாவி வச்சுட்டு போங்க வெளியே ஷூ ஸ்டாண்ட்ல திறந்து வந்து 2 பால் விட்டு எடுத்துட்டு போய்க்கிறேன். வேற எதுவும் எடுக்க மாட்டேன். கண்டிப்பா நம்ம அடுத்த வீடியோல பண்ணும்போது எப்படி இந்த 2 ஜெய்ஜாண்டிக் லெஃப்ட் ஹேண்டட் ஹிட்டர்ஸ கர்டேல் பண்றதுக்கு ஸ்பின் எடுத்துன்னு வந்தாரா இல்ல அட்டாக் லைன் ஆஃப் அட்டாக்ல என்ன மாத்தினாங்க, அவங்களுக்கும் யார்கர் லிங்க் போட்டாங்கன்றத மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்த RRR. Refreshing partner Meriba Paneer Soda. I trust Meriba.